ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சாருமதி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரீசெண்டாக தான் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோஸ் வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம், என் அக்கா பொண்ணுது. ஸோ நம்ம போகிற வழி ஃபுல்லாமே இப்படி தான் க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு மலைங்களுக்கு நடுவில் இருக்க ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு அம்மன் கோவிலில் தான் பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறாங்க. நம்ம கோவில் ரீச் ஆகிறதுக்குள்ளவே நிறைய மலை, அப்புறம் ஏரியெலாம் இருந்துச்சு. ரொம்பவே இடம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம கோவில் ரீச் ஆகிட்டோம். கோவில் சுற்றியுமே சூப்பராக இருந்தது. இவளோட பொண்ணுக்கு தான் இன்றைக்கி மொட்டை அடிக்க போகிறாங்க. ஸோ சாமிக்கு பிரசாதம்காக பஞ்சாமிர்தம் ரெடி பண்ண ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் பெரியம்மா பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கோவில் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே என்னோடய பையன் தான், அவன் சும்மா இல்லை, இப்படியும் அப்படியும் நடந்துகிட்ருக்கான். சரி, கோவில் சுற்றி பார்க்கலாமேன்னு வந்தால் கோவில் இருக்க ஆப்போசிட் சைட்லேயே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அங்கேயே வந்து பாம்பு புற்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாமி கல் வச்சு சாமி கும்பிடுவோம்னா அந்த சிலையுமே இருந்துச்சு. கோவில் சுற்றியுமே வந்து முருங்கை மரம் தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கோவில் சுற்றி ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேன். ஸோ கோவிலோட அந்த செவுரு ஃபுல்லாமே முருகர் படம், அம்மன் படம், பிள்ளையார், சிவன், சாய்ராம் படம், எல்லா படமே வந்து கையிலேயே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. கோவில் ரொம்பவே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கோவில் சுற்றி அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. இந்த பக்கம் சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இவங்க 2 பேருமே என்னோடய அக்கா. இவங்க தான் வந்து என்னோடய பெரியம்மா. ஸோ பொங்கல் வச்சு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மொட்டை அடிக்கிறவர் வந்து வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஆட்டோவில் வந்து உட்காந்து சும்மா வீடியோ கிளிப்பிங் நான் அப்பாலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ மொட்டை அடிக்கிறவங்க வந்துட்டாங்க. பாப்பா சூப்பராக மொட்டை அடிச்சுக்கிட்டா. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணால், சுத்தமாக அழலை. பாப்பா வந்து இப்போ யூகேஜி படிச்சுட்ருக்காங்க. பாப்பா நேம் வந்து தேவஸ்ரீ. சூப்பராக மொட்டை அடித்து முடிச்சிட்டா. அதான் என் பொண்ணுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், மொட்டை அடிச்சுக்கோ அப்படின்ட்டு. அதனால தான் அந்த லுக் விடுறா. பாப்பா மொட்டை அடித்து முடிச்சோடனே அவங்க அப்பாவும் அடிச்சுக்கிட்டாங்க. என்னோடய அக்காவும் வந்து சாமிக்கு பூ மூடி தரணுன்ட்டு கொடுத்துட்டாங்க. பாப்பா அதை மொட்டை அடித்து சந்தனம்லாம் பூசிட்டு வந்துட்டா. ஸோ என்னோடய அப்பா வந்து 3 பசங்களையும் வச்சுட்டு சும்மா விளையாடிட்டு இருந்தார். நான் வீடியோ எடுக்கிறேன்னு என்னோடய அத்தை, மாமா எல்லாம் ஹாய் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பாவுமே பாப்பா வச்சுட்டு ஹாய் சொல்கிறேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கோவிலில் தீபாவளி நடந்துகிட்டு இருக்கும் போதே பாப்பாவுக்கு புது துணி தரலாம், அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி வந்து பாப்பாவுக்கு புது துணி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு பக்கம் கோவில் உள்ள அபிஷேகமும் நடந்து முடிஞ்சிருச்சு. பாப்பாவும் புது துணி வாங்கிட்டா. ஸோ பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் கோழி வந்து சாமிக்காக நேர்ந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணுறாங்க, அதான் அறக்குறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்ட்டு என் பையன் என்னை கொன்னுன்னு சொல்லிகிட்ருக்கான். பாருங்கள், ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி ஃபுல்லாக அப்பா கிட்டேருந்து வரவே இல்லை. ஸோ இவங்க தான் என்னோடய தாத்தா, பாட்டி. ஸோ அவங்க ஃபேமிலியாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. இப்போது அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அம்மா வந்து வரல, அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலன்ட்டு. ஸோ இவங்களாண்டியுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருந்த எல்லாரும், சித்தப்பா, சித்தி, பாட்டி, அப்புறம் பாப்பாவோட தாத்தா, பாட்டி எல்லோரும், எங்கள் பெரியம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாருங்கள், இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. என் அக்கா என்னை கூப்பிட்டுட்ருக்கா, நீயும் வான்ட்டு. இல்லை, நான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சாமிக்கு தீபார்த்தனம் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் காது குத்து ஃபங்க்ஷன் வீடியோ அது. ஸோ ஃபங்க்ஷனுக்காக பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக சிக்கன் பிரியாணி. பாய் அங்கிள் தான் பண்ணியிருந்தார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி செம்ம சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு காது குத்திட்டாங்க. பாப்பா இதுக்குமே அழுவலை, சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி ஜாலியாக இருந்தா. அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாலும் அழுதா எல்லோரும் உன்னை கலாய்ப்பாங்க, ஸோ அழுவாத தேவஸ்ரீ அப்படின்ட்டு. ஸோ பாப்பாவுமே ரொம்ப ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு ஆரத்தி எடுத்து முடிச்சோடனே நெக்ஸ்ட் என்ன,
சாப்பிட்ற வேலை தான். ஸோ பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய், 65, முட்டை. அப்புறம் என் பையன் கூட கொஞ்ச நேரம் ஹாய் சொல்கிறான்னு சொன்னால் அவன் சொல்லாமல் உட்காந்து நான் வீடியோ எடுக்கிறதே பார்த்துட்டு இருந்தான். ஸோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாப்பா 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். பாப்பா ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். என்னோடய பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். என் அக்கா பசங்களுக்கும் என் பாப்பாவுக்குமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்தோம். அதில் குட்டி பாப்பா போடலை, அவள் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.